வீடியோவில் நம்ம இந்த அரசு வேலை கிடைச்சா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது. இனிஷியல் சேலரி உங்களுக்கு 35,400 பேசிக் பே மட்டுமே. இது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும். பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட எக்ஸாம் உங்களுக்கு நம்ம குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி OMR பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NIELIT அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் தான், அதாவது பர்மனன்ட் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கில் தான் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்குமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், நான் கஜெட்டட், நான் மினிஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 78 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. URல 13, AWSல 20, SCல 16 வேக்கன்சிஸ், STக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 26 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 78 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்போ உங்களுக்கு 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் BE, BTech அல்லது MSCயில் எனி ஒன் பிரான்ச்சஸில் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க இந்த சப்ஜெக்ட்ஸில். ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரானிக்ஸோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டியோ அல்லது சாஃப்ட்வேர் சிஸ்டம் அல்லது IT அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் BE, BTech, MSc ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீம் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 78 வேக்கன்சிஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எத்தனை வேக்கன்சிஸ், ITக்கு எத்தனை, ECக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்ட்ரீம் வைஸும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் SC, ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற BC, MBC, DNC, BCM எல்லாமே பார்த்தீங்கன்னா OBC கீழே தான் வருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. PWD கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். SC, STனா 15 இயர்ஸ், OBCனா 13 இயர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி PWD கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்கனைசேஷன் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலுமே இருக்குது. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 65% வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஏரியாவிலேருந்து, அதாவது உங்களோட அதாவது குவாலிஃபிகேஷன் உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டாக 65 மார்க் வந்து 65% கொஸ்டின்ஸ் இருக்கும். 35% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லாஜிக்கல் அனலைட்டிக்கல் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூடு. இது ரிலேட்டடாக உங்களுக்கு 35% கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் ஓரியன்டாக 65% கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ அதை வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஹையஸ்ட் மார்க்கில் இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க ஜெனரல் கேட்டகரி ஆல் அதர் கேட்டகரிஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கொயரிஸ் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேண்ட் காப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கான எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை வந்து இப்போ காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இதோட அஃபிஷியலான அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தான் வந்து அப்ளை லிங்க். இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் வைஸ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா இந்த சிலபஸ் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் கிடைக்கும். ஸோ அந்த சிலபஸ் நீங்கள் படிக்கணும். ஐடி அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஈசி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் இதுதான். இதை கிளிக் பண்ணி அந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. வேணும்னா இதுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.